இன்னும் எத்தனை 100 ஆண்டுகள் கடந்தாலும் விஞ்ஞானம் அறிய முடியாத சூட்சம உண்மைகளை 1500 ஆண்டுகளுக்கு முன்னரே அறிந்து மிகவும் நுட்பமாக கூறியிருக்கிறார்கள் நம் சித்தர் பெருமக்கள். ஒரு மனித உடலில் உள்ள வாயில்கள் கண்கள் 2, மூக்கு துவாரம் 2, காதுகள் 2, வாய் 1, மலத்துவாரம் 1, நீர்துவாரம் 1 இப்படி கூறுகின்றனர். இந்த 9 வாயில்களை தசவாயுக்கள் பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன் இப்படி வாயுக்களை தச வாயுக்கள் என பிரித்துள்ளனர். மனித உடலில் மிகவும் முக்கியமானது பிராணன். லலாட மத்தியில் தோன்றி சித்திர நாடியில் விழுந்து தச வாயுக்களின் விஞ்ஞானத்தை பற்றி பார்ப்போம். அதாவது பிராணன் என்பது நாளிகை ஒன்றுக்கு சுவாசம் 360ஆக, இரவு பகல் நாளிகைக்கு 60க்கும் சுவாசம் 21,600 பிராணன்கள் இயங்குகின்றது. அபானன் கீழ்நோக்கி உதத்தையும் குய்யத்தையும் பற்றி நின்று மலசலங்களை கழிப்பிப்பதாகும். வியானன் தோளில் நின்று பரிசங்களை அறிவிக்கின்றது இந்த வியானன். உதானன் பசித்தீயை எழுப்பி உண்ட அன்ன சாரத்தை 72,000 நாடி நரம்புகளிலே கலப்பித்து சரீரத்தை வளர்க்கின்றது இந்த உதானன். சமானன் எல்லா வாயுவையும் ஏறுதல் குறைதல் செய்ய விட்டாமல் சவனமாய் நின்று கொண்டிருப்பது இந்த சமானன். நாகன் கொட்டாவியும் விக்கலும் கக்கலும் அதாவது வாந்தி இவற்றை ஏற்படுத்தி கொடுப்பது இந்த நாகன். கூர்மன் கண்ணிலே நின்று இடைப்பிப்பது. கிரிகரன் பூர்வ மத்தியத்தை பற்றி நின்று நீட்டல், முடக்கல், கோபித்தல், தும்முதல், அழிவித்தல் இது போன்ற காரியங்களை செய்வதுதான் கிரிகரன். தேவதத்தன் விழித்திருக்கும் போது ஓடுவித்தலும் உலாவித்தலும் யுத்தம் பண்ணுதலும் சிரித்தலும் வியசனம் உண்டாக்குதலையும் செய்வதே இந்த தேவதத்தன். தனஞ்சயன் பிராணன் உடம்பை விட்டு போனாலும் தான் பிரியாமல் நின்று உடம்பை வீங்குவித்தலும் விரிவித்தலும் புளிப்பித்தலும் செய்து 3 நாட்களுக்கு அப்பால் கபாலத்தை பிளந்தோடி செல்வது இந்த தனஞ்சயன். இப்படி எந்த விஞ்ஞானமும் கண்டறிய முடியாத இந்த விஷயங்களை மிகவும் நுட்பமாக உணர்வுபூர்வமாக உணர்ந்த விஷயமாக கூறியதுதான் நாம் சித்தர்கள் கூறிய இந்த தச வாயுக்கள். எத்தனை விஞ்ஞான கூடங்கள் கண்டறிந்தாலும் இனி வரப்போறும் காலத்தில் எத்தனை ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டாலும் அதன் நுட்பம் சித்தர்கள் கூறியது போல் இவ்வளவு விளக்கமாக எந்த விஞ்ஞானிகளும் கண்டிப்பாக கூற முடியாது. தங்களின் மெய்ஞானத்தால் இந்த பிரபஞ்ச அறிவுகளை உள்வாங்கி அவற்றை கற்களிலும் ஏடுகளிலும் சுவடுகளிலும் பதிவு செய்த அந்த உண்மையான விஞ்ஞானிகள் தான் நம் சித்தர் பெருமக்கள். நம் மெய்ஞானிகள் உண்மையான விஞ்ஞானிகள் சித்தர் பெருமக்கள் கூறியதை நாம் அடுத்தடுத்த அத்தியாயங்களில் இன்னும் சிறப்பாக பார்ப்போம். நன்றி.